அது ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. அந்த மன்னிப்பாயா பாட்டு யாருக்கு நீங்கள் மன்னிப்பாயா அப்படின்னு கேட்டது எக்ஸ் ஒய்ஃபுங்கிறாரு. அந்த ஆக்சுவலாக எக்ஸ் ஒய்ஃபுங்கிறது வந்து இன்னும் அவங்க லீகலாக டிவோர்ஸ் ஆகலை. அவங்க தான் டிவோர்ஸ் கேட்டாங்க. இவர் அது கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் இன்னொரு அன்அஃபிஷியலாக வரக்கூடிய தகவல் என்னென்னா இவர் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எல்லா விஷயமான விஷயங்களும் இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த குழந்தைகளுக்கும் சரி, அந்த அவங்க இவர் சொல்லக்கூடிய அந்த எக்ஸ் ஒய்ஃப் லீகலாக டிவோர்ஸ் ஆனால் தான் எக்ஸ் ஒய்ஃப் ஆக முடியும். லீகலாக டிவோர்ஸ் ஆகலை. இப்போ வரைக்கும் அவங்க ஒய்ஃப் தான். அவங்களுக்கு உண்டான எல்லா விதமான உதவிகளையும் இவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. இவர் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மனிதர் தன்னை வெறுக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து நம்மளுடைய காரணம் ஏதாவது இருந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரிவு ஒருத்தவங்க மேலே ஒரு 20 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை பிரிஞ்சு போகிறாங்கன்னா காரணம் 2 சைடுமே இருக்கும். அப்போ நம்ம சைடில் ஏதோ தவறு இருந்திருக்கு, அதுக்காக மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறது ஜெனுவனாக ஒத்துக்கிட்டார்ல. இப்போ தனக்கு வேணாம்னு கம்ப்ளைண்ட் பண்ணலையே மற்ற ஆள் மாதிரி. இன்னைக்கு வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா இவரை பற்றி அவர் 10 குற்றச்சாட்டு சொல்லுவார், அவரை பற்றி அவர் குற்றச்சாட்டு சொல்லுவார், மாறி குற்றச்சாட்டு சொல்லிக்கிறாங்க. இப்போ அந்த மனைவி தான் இவரை வேணான்ற டிவோர்ஸ் கொடுக்குறாங்க. இருந்தாலும் கூட இவர் மன்னிப்பு கேட்குறாரு. அப்படிங்கும் போது அவருடைய ஒரு பெருந்தன்மை தான் காட்டுது.